ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது போக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் லீவாக இருந்தாலும். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோதாவோட சார்ஜஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு ஒர்ஸ்ட் டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி நான் ஏஞ்சல் லோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏஞ்சல் லோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் எந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கோ ஈடுபட்டது கிடையாது. அதனால எனக்கு அதில் எவ்வளோ சார்ஜஸ் வரும்லாம் தெரியலை. ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு ஷேர் வாங்குறேன்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு மெயிலுக்கு வர பிடிஎஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆட்டி நான் காமிச்சிருக்கிறேன். ஏஞ்சல் லோனில் சார்ஜஸ் உண்டு, டெலிவரிக்கு ஏஞ்சல் லோனில் சார்ஜஸ் உண்டு. ஆனால் ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஏஞ்சல் லோனில் சம் சார்ஜஸ் போடுறாங்க, சம் பர்சன்டேஜ் சார்ஜஸ் போடுறாங்க. கொஞ்சம் ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது, பெருசாக இருந்த மாதிரி தெரியல. அது மாதிரி ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா ஜீரோதாவில் டெக்னிக்கல் கிளிச் நிறைய வாட்டி நடக்குது, அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஆனால் ஏஞ்சல் லோனில் நான் அது மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. பட் எனக்கு நான் டெலிவரியில் அதாவது லாங் டேர்மில் வாங்குறதுனால ஏஞ்சல் லோன் எனக்கு பெருசாக ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு சார்ஜஸ் வர்றது பெருசாக தெரியலை. ஆனால் நீங்கள் ஜீரோதாவில் வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ப்ரோக்கரேஜஸை மாற்றாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜீரோதாவில் வச்சுருக்கவங்க அதில் வச்சுக்கோங்க, ஏஞ்சல் லோனில் இருக்கிறவங்க ஏஞ்சல் லோனில் வச்சுருக்கோங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மகாநகர் கேஸை பற்றி கேட்டிருந்தீங்க. 1278 ரூபாவில் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் என்ட்ரியெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வராது. ஒரு டைம் ஆஃப் பீரியடில் சம் ரிட்டர்ன்ஸ் வரும். அட் த சேம் டைம் டிவிடெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். பிஎஸ்சியில் டிவிடெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர ரிட்டர்ன்ஸாக பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சம் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ் நல்லா கொடுக்குது. இப்போ இந்த கொச்சின் ஷிப்யார்டு, அது மேசகான் ஷிப்பில்டர்ஸ், கார்டன் ரீஸ் ஷிப்பில்டர்ஸ், இந்த பங்குகளெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா 10% 15% மேலே போகும். ஆனால் அது நம்ம இப்படி ஒரு லாங் டேர்மில் அது க்ரோத் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. லாங் டேர்மில் அப்படி ஸ்லோவாக வளர்ந்து வர மாதிரி அந்த பங்குகள் எல்லாமே நமக்கு தெரியாது. வேல்யூஷனும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, வளர்ந்துருக்கு, வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளால் அதை கணிக்க முடியாது. ஆனால் சம் நியூஸஸ் 10% 15% மேலே போகுது. மகாநகர் கேஸும் இப்போ பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் சொல்கிறேன். ஆனால் பிஎஸ்சியில் ரிட்டர்ன்ஸை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, டிவிடெண்டை தான் எதிர்பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ, இந்த ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. எதனால ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ ஸ்டில் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லலை. அதை டேட்டு ப்ரைஸ் அதை தான் சொல்லியிருந்தேன். அதை நான் அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது எனக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா ஹியூண்டா எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ, அந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணி தான் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல. நான் அப்ளை பண்ணல, நிறைய பேர் அப்ளை பண்ணி கிடைக்கல. அதை நான் சொன்னது வேண்டாம். ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் வச்சு பார்க்கும்போது இடிக்குது, அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு எகைன் அண்ட் எகைன் கேட்டிங்க எப்போ ப்ரோ மேலே போகும்னு. ரீசன்ட்லி ஐபிஓ ப்ரைஸை விட மேலே போய் ட்ரேட் ஆச்சு. இதில் இப்போ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்லையும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அந்த ரேஞ்செலாம் வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு டாடா கேபிட்டல் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். டாடா கேபிட்டல் ஐபிஓவோட அந்த அசட்ஸ் வேல்யூலாம் எடுத்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அசட்ஸ் 31 மார்ச் 2025, அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் மார்ச் 24 and 25 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் நல்லா தான் இருக்குது. 1,76,000 கோடி மேலே இருந்த அசட்ஸு 24 1,76,000 கோடி மேலே இருந்த அசட்டு 25 2,48,000 கோடி மேலே இருக்குது. டோட்டல் இன்கம் 18,000 கோடி இருந்தது, 28,000 கோடி மேலே போயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3,300 கோடி கிட்ட இருந்தது, 25 365 கோடி 3,655 கோடியாக இருக்குது. எபிட்டா 14,000 கோடி மேலே இருந்தது, இப்போ 25ல் 20,338 கோடியாக இருக்குது. நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டோட்டல் பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த கம்பெனிஸில் எல்லாமே பாரோயிங்ஸ் இருக்க தான் செய்யும். அது மாதிரி ஜூன் குவார்ட்டரில் எடுத்து பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,040 கோடி. இது ஒரு குவார்ட்டர் மட்டும். நான் சொன்னது 2 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணி சொன்னேன். டோட்டல் இன்கம் 7,691 கோடி பண்ணியிருக்காங்க. அசட் வேல்யூவும் இம்ப்ரூவ் ஆகிருக்குது, எபிட்டாவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நெட்ஒர்த்தும் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ ஓவர்லாட்டு டாடா கேபிட்டலோட டோட்டல் பாரோயிங் 2,11,851 கோடியாக இருக்குது. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லேருந்து ரொம்பவே சீப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே லிஸ்டிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது டாடா கேபிட்டல் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அக்டோபர் 7 அக்டோபர் 9 இந்த ரெண்டு அக்டோபர் 7 ஓப்பன் ஆகி அக்டோபர் 9 க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் 1,080 1,140, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ஃபார் சேல். ஒரு லாட்டில் 13 ஷேரு. ஸோ ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 14,820, அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வச்சு பார்க்கும்போது 15,000 கிட்ட வந்துடும். ஸோ இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது
31 மார்ச் 2024-25 இந்த 2 ஃபினான்ஷியல் எடுத்து பார்த்தாலும் அசட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜூன் குவார்ட்டர்லேயும் அசட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இது போக டோட்டல் இன்கம் 24ல் 21,557 கோடி, ஆனால் 25ல் 24,630 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24ல் 1,511 கோடி, 25ல் 2,203 கோடி, ஜூன் குவார்ட்டரில் 513 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. அதாவது டெட் ஃப்ரீ கம்பெனின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டெட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ ஓவராட்டு இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரைஸ் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக தான் நான் கால்குலேட் பண்ணிட்டு சொல்கிறேன். இது ஒர்த்தா லிஸ்டிங்கே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போதைக்கு டாடா கேபிட்டல் ஐபிஓ மட்டும் தான் அப்ளை பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நான் வந்து நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் 465 ரூபாவில் இருக்குது. ஸோ இதோட வேல்யூஷன் 60 டைம்ஸ் கிட்ட இருக்குது ஸ்டாக் பி. ஸோ இப்போதைக்கு இதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கேம்ஸோட போர்ட் மீட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் சம்மந்தமாட்டு இது வந்து அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரேஷியோ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது கேம் சிஸ்டம்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்டு ₹5.75. ஸோ இது வந்து ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் H125 ஹெலிகாப்டர்ஸ் வந்து கர்நாடகாவில் மேனுஃபேக்சர் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2027 ஏர்லிக்குள்ளே டெலிவரி பண்ண ஸ்டார்ட் ஆகும். இது எதுக்குன்னா சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கர்நாடகாவில் டிராஃபிக் சிஸ்டம் ரொம்பவே மொக்கையாக இருக்கும். வண்டியெல்லாம் ஊந்து தான் போகும். ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா இப்போ எல்லோரும் பைக்கில் போகிறது, எல்லோரும் காரில் போகிறது தான் சிக்கல். ஆனால் மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி டிராஃபிக் ரொம்ப டைட்டாக இருக்க ஏரியாலலாம் அந்த ஏர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ஸோ இது வந்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அவங்க மூலமாக தான் இந்த ஏர்பஸ் H125 ஹெலிகாப்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க டாடா குரூப்பு. இது டாடா குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 2025 லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 to 31% வரைக்கும் விச் மீன்ஸ் கெயின் கொடுக்க சான்ஸ் இருக்குது. 16 to 31% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது HPCL. சிட்டி சொல்கிறது ₹530 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 441 இருக்குது. 20% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது போக BPCL இதுக்கு ₹440 டார்கெட் ப்ரைஸ், ₹339 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், 29% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இதுவும் சிட்டி தான் சொல்கிறாங்க. நொமுரா ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு ₹2,900 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ₹2,498 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. லூப்பினுக்கு நொமுரா சொல்கிறது ₹2,350 டார்கெட் ப்ரைஸ், 21% மேலே போகும், ₹1,931 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு ₹2,200 டார்கெட் ப்ரைஸ், ஓவர் வெயிட் ரேட்டிங், 30% மேலே போகும், ₹1,992 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. ரிலையன்ஸ் ரீட்டைலோட வேல்யூஷன் $143 பில்லியன் சொல்கிறாங்க. ஜியோ $135 பில்லியன் சொல்கிறாங்க. இது ஜேபி மார்கன் தான் இந்த வேல்யூஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஒரு கம்பெனி ஐபிஓ வரலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு கம்பெனி ஐபிஓ வரலாம். இது ஜேபி மார்கன் வந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசிஎஸில் லே ஆஃப் நடந்துகிட்டே இருக்குது. வெளிக்கு தெரியாமல் தொடங்கிட்டாங்க போல். நிறைய எம்ப்ளாயிஸை ஹார்ஷ் பண்ணி கம்பல் பண்ணிலாம் வெளியே அனுப்புறதாட்டு நியூஸ் வருது. கன்ஃபார்மாக என்னவோ தெரில. ஆனால் டிசிஎஸில் லே ஆஃப்ங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் இப்போ என்னென்னா எம்ப்ளாயிஸுக்கு 6 months வரைக்கும் சேலரி பேக்கேஜ், விச் மீன்ஸ் 6 months to 2 years அளவுக்கு அவங்க செவரன்ஸ் பேக்கேஜ் கொடுத்து தான் வெளியே அனுப்புறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்னா டிசிஎஸ் கேர்ஸ் மூலமாட்டு கொடுக்கறதாட்டு சொல்கிறாங்க. இது வந்து டிசிஎஸில் வந்து அப்டேட்டு. HDFC பேங்கோட சீனியர் மேனேஜ்மெண்ட் மெம்பராக இருக்கிற ராகுல் ஷியாம் சுக்லா அவர் வந்து ரிசைன் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 1 இது எஃபெக்டிவ் வருது. இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அசோகா பில்ட்கான் வந்து ஜோரா நாயகன் டோல் ரோடு அதில் வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. 61.17% ஸ்டேக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 166.59 crores இந்த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது அசோகா பில்ட்கான் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KRBL லிமிடெட் இவங்க வந்து PACL ஹரியானா PACL ப்ராப்பர்ட்டியை வந்து 403 கோடி ஆக்ஷன் மூலமாட்டு வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த ஆக்ஷனில் சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருந்து 403 கோடிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்றுனா இவங்க அந்த ப்ராப்பர்ட்டியில் நியூ பிளான்ட்டு வேர் ஹவுசிங் இது வந்து நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா கேட் பிராண்டோட கம்பெனி தான் இந்த KRBL லிமிடெட். அவங்க KRBL லிமிடெட் தான் ஓனர். இந்தியா கேட் பிராண்டோட ஓனர் தான் KRBL லிமிடெட். அவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி வேர் ஹவுஸ் நியூ பிளான் செட்டப் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க.
வேதாந்தா கோல் இந்தியா ஒரு 10 ஸ்டாக் வந்து ஃபினான்ஷியல் 26ல் ஹையஸ்ட் டிவிடெண்ட் yield கொடுத்துருக்கு. இதில் Premoco குளோபல் இவங்க வந்து டிவிடெண்ட் yield பார்க்கும்போது 10.3% ஃபினான்ஷியல் 25ல் பே அவுட் ரேஷியோ 156.4%. டிவிடெண்ட் yield நீ பார்க்கும்போது 2.3% 24ல் 23ல் 3.4% இருக்குது. நெக்ஸ்ட்டு வேதாந்தா இவங்களோட டிவிடெண்ட் yield 9.3% 25ல் பே அவுட் ரேஷியோ 113.5%. MSTC லிமிடெட் டிவிடெண்ட் yield 8.5% 25ல் பே அவுட் ரேஷியோ 17%. இதே டிவிடெண்ட் yield 24ல் 3.3% 23ல் 3.1%. ஜாக்ரம் பிரகாசம் 8.3% டிவிடெண்ட் yield ஃபினான்ஷியல் 25ல் பே அவுட் ரேஷியோ 99.7%. நெக்ஸ்ட் PTC இந்தியா டிவிடெண்ட் yield 7% 25ல் பே அவுட் ரேஷியோ 38.5%. கோல் இந்தியா 6.8% டிவிடெண்ட் yield பே அவுட் ரேஷியோ 46.2%. 24ல் 6.5% 23ல் 6.2%. நெக்ஸ்ட் கேஸ்ட்ரோல் இந்தியா 25ல் டிவிடெண்ட் yield 6.5% பே அவுட் ரேஷியோ 138.7%. குஜராத் இன்ட்ரெக்ஸ் 25ல் டிவிடெண்ட் yield 6.1% பே அவுட் ரேஷியோ 81.1%. டிவிடெண்ட் yield 24ல் 4.2% 23ல் 2.5%. ஹிந்துஸ்தான் ஜிங்க் டிவிடெண்ட் yield 6% 25ல் பே அவுட் ரேஷியோ 118.4% 23ல் 15.6%. நிர்லான் லிமிடெட் 25ல் 5.6% டிவிடெண்ட் yield பே அவுட் ரேஷியோ 107.4%. 24ல் 5.6%. 23லையும் 5.6% தான் டிவிடெண்ட் yield கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.